அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர் நலச்சங்கங்கள் உறுப்பினர்களே மற்றும் நமது ஜேக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, மேலும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துவிட்டு தீர்வுக்காக காத்திருப்போரே, உங்கள் அத்தனை பேருக்கும் 2 சங்கங்களின் சார்பாகவும் ஜேக் கூட்டமைப்பின் சார்பாக மூவரின் கனிவான மதிய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க அசோக். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைய கோர்ட் நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார். இன்றைய கோர்ட் நிகழ்வு சிறப்பாக சொல்லப்போனால், இத்தனை நாள் நம்ம சென்னைக்கு போயிட்டு இருந்தோம் இல்லையா. இன்றைக்கி நீதியரசர் பரசகர்த்தி அவர்கள் போன 27ஆம் தேதி, போன மாதம் 27ஆம் தேதி ஹியரிங்லேயே நான் மண்டேலேருந்து நான் மதுரைக்கு போய்டுன்னு சொல்லி சொன்னார். அதனால் இன்றைக்கி மதுரைக்கு சார் வந்துட்டார். இன்றைக்கி ஹியரிங்கில் குறிப்பிட்டபடியாக சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம சங்கத்துடைய செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்கள் இப்போது கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருந்த நமது வழக்கானது இன்றிலிருந்து மதுரை கிளையில் மதுரையில் நடக்குது. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் காலையில் 10:30 மணிக்கு நமது வழக்கு ஆரம்பமானது. முதலில் எம்எஸ்டிஎஸ்சியிலேருந்து அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்குது, நாங்கள் தயாராக வச்சுருக்கோம், ஏலத்துக்கான நடைமுறைகளையும் நம்ம நடைமுறைத்துவதற்கு தயாராக வைத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீதியரசர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நீங்கள் தயார் வைத்திருக்கிறதையும் அதை எப்படி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஏலம் எப்படி எடுக்கிறது போன்ற நடைமுறைகளை ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ தயார் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மக்களுக்கு பார்க்குறதுக்கு எளிமையாகவும் புரிந்து கொண்டு ஏலம் எடுப்பதற்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதையும் அவங்க எம்எஸ்டிசியிலேருந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இது ஒரு என்ன சொன்னால் எல்லாரும் ஏலம் எடுத்து பழக்கம் கிடையாது. இது புதுசாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ரியாக்ஷன். அப்போ இந்த ஆக்ஷன் எடுக்கிற நேரத்தில் விளக்கமான ஒரு வீடியோ இருந்தால் அது எல்லாருமே பார்த்து, கிட்டத்தட்ட ஒரு 61,000 பேர் இதில் புகார் கொடுத்து இன்றைக்கி ஏலம் எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் இருந்தும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதே போல் தேர்ட் பார்ட்டி அவங்களும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ இந்த விளக்கங்களை சரியாக இருந்துச்சுன்னா எல்லாரும் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீதியரசர் ஒரு வீடியோவை வெளியிட சொல்லியிருக்கிறாரு. அதையும் அவங்க தயார் பண்ணி நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் கொடுத்துட்றோம், அதை நாங்களே வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணிடுறோம், நீங்கள் பார்த்துக்குங்க. அதற்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஏலம் எடுக்கிறது, அந்த ஆக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன தேவை சொல்லியிருக்காரு, அதையும் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோவிலேயே அவங்க என்னென்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நமக்கு முக்கியமாக ஒரு ஆவணமாக கேட்டிருக்காங்க. அடுத்தபடியாக அவங்களுடைய மொபைல் நம்பரு ஆவணமாக கேட்டிருக்கிறாங்க. இறுதியாக இமெயில் ஐடி கேட்கும்போது தான் வழக்கறிஞர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாமர மக்களுக்கு அந்த இமெயில் ஐடி அது கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்காது, நிறைய பேருக்கு இருக்காது, நெட் சென்டருக்கு போகணும், இல்லைனா பட்டன் செல் வச்சுருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அதுக்கு எம்எஸ்டிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த இமெயில் ஐடி இருந்தால் தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும், ஃபர்தர் கம்யூனிகேஷன் நாங்கள் ஏதாவது அதில் ஒரு தவறு நடந்துச்சா அல்லது ஏதோ ஒரு மாற்றம், எவ்வளோ ஏலம் போயிருக்கு எவ்வளோ போயிருக்குங்கிறதெல்லாம் நாங்கள் தெளிவாக இந்த இமெயில் ஐடியில் தான் நம்ம அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும். அந்த கம்யூனிகேஷனுக்காக இமெயில் மஸ்ட் தேவை அப்படின்னு மேண்டேட்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படியாவது நம்ம அதை கிரியேட் பண்ணியோ அல்லது ப்ரௌசிங் சென்டர் போயோ யாரோ ஒரு இமெயில் கொடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட குறைகளையும் நிறைகளையும் அதில் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மேண்டேட்டாக சொல்லிட்டாங்க. இமெயில் ஐடி தேவை. கம்ப்ளைண்ட் நம்பர் வேணும்ல சார்? கம்ப்ளைண்ட் நம்பரு புகார் கொடுத்ததுக்கான ஆதாரமாக கம்ப்ளைண்ட் நம்பரு, சில விஷயங்கள்லாம் இதெல்லாமே அந்த வீடியோவில் வந்துடும். அதே போல் இப்போ விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அந்த விளம்பரத்துலேயும் பல முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவல் படி தான் இந்த ஏலம் போய்கிட்டு இருக்கோம். இனிமேல் இந்த ஏலம் முடிகிற வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கோர்ட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு 10,000 பிளாட்டுகளை ரெடியாக நம்ம கொடுக்கறதுக்கு இந்த கோர்ட்டு ஒரு ஆர்டராக போடணும். ஆர்டராக போட்டிங்கன்னா நாங்கள் பல தலைவர்கள்ட்ட லீடர்ஸ்ட்டு இருக்க அந்த பிளாட்டுகளை நம்ம வாங்கி என்ஓசி வாங்கி அந்த என்ஓசிக்கு தான் ஒரு ஆர்டர் போட சொல்லியிருக்கிறாங்க. வாங்கி அடுத்த இந்த ஏலத்துக்கே நம்ம 10,000 பிளாட்டையும் கொண்டு வரலாம், சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவரும் அதை இமீடியட்டாக நம்ம கோர்ட் ஆர்டராகவே நம்ம போட்டுருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி லெவலில் நடந்தக்கூடிய ஒரு முன்னேற்றம் தான். இதுதான் அடுத்த வாய்தா 12ஆம் தேதி போட்டிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் இப்போ இவங்கெல்லாம் ரெடி பண்ணி அந்த வெப்சைட்டில் வீடியோலாம் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆரம்பித்து ஆக்ஷன் போகும்போது 12ஆம் தேதி ஒரு வாய்தா போட்டிருக்காரு. அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவலையும் சொல்லுவாங்க. அடுத்து நம்மளது ஆக்ஷன் 17ஆம் தேதி 17/3 இந்த மாதத்துலேயே
ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. Start பண்ணுது. அது வந்து தொடர்ந்து வந்து 15/5 வரைக்கும் 15/5 வரைக்கும் மே மாதம் வரைக்குமே நம்மளோட ஆக்ஷன் போயிட்டுருக்கோம். அதை இந்த வீடியோவை எல்லாரும் தவறாமல் அந்த போட்டதுக்கப்புறம் நம்மளோட சங்கத்து சார்பாகவும் குரூப்லலாம் போடுவோம். நம்ம குரூப்பில் எல்லாம் ஃபாலோ போடுவோம். அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணி இந்த ஆக்ஷனில் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணணும். கம்பல்சரியாக பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம ஏலத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீதியரசரும் தெரிஞ்சுக்குவார். நாம் ஒரு முன்னெடுக்கையாக அதை செய்யணும். அப்போ தான் வந்து இந்த ஆக்ஷன் வந்து கரெக்டாக போகும். அதே நேரத்தில் நம்மளுக்கும் வந்து வெளியில் உள்ளவங்க பார்ட்டியை நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டியும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால் நம்ம சங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக புரிஞ்சு கொண்டு நமது சங்க உறுப்பினர்கள் அல்லாது மற்ற உறுப்பினர்களுக்குமே நமது சங்கத்தை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு நடைமுறையை கொண்டு போய் அனைவரும் பயன்பெற வேணுங்கிறது தான் நமது சங்கத்தின் நோக்கம். இதை நம்ம நடைமுறையாக செய்து கொண்டிருக்கோம். மற்ற சில கேள்விகள் இருக்குது சார். சுந்தர் சார்ட்ட கொஞ்சம் கேளுங்க. சார், இப்போ வந்து நம்ம சங்க சார்பாக நேற்று வந்து குரூப் எல்லாம் போட்டிருந்தீங்க, எம்எஸ்டிசி சம்மந்தமாக ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருந்தீங்க. ஆமாம். அதில் ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கம்பல்சரியா, தேவையில்லான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க சார். அதுக்கு உங்களுடைய பதில் மட்டும் சார். நேற்று நான் ஒரு இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அது அப்புறமும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவங்க இந்த வீடியோ பார்க்கணும், அது என்ன காரணத்துக்காக நீ ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது எடுத்தால் பணம் கொடுத்துருவாங்க. அசோக்கு நமக்கும் பணம் கிடைச்சல தான். இப்போ ராமகிருஷ்ணா சார் பணம் கொடுத்த வேணாம்னு சொல்ல போறாரு, நீங்கள் பணம் கொடுத்த வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, நான் வேணாம்னு சொல்லியிருப்பேன். சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்குமே பணம் கிடைச்ச நல்லதான். நான் நிறுவனத்துக்கு என்ன சொல்லி வாங்கினாங்க, உங்களுக்கு பணமாக தரம் தான் வாங்கினாங்க. நீங்கள் என்ன சொன்ன, ரெண்டும் சொன்னாங்க. பிளாட் வாங்கினா பிளாட் வைக்கலாம், 4 வருஷம் டியூரேஷன்லக்கா 4 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய இடத்துடைய மதிப்பு கூடும். அப்போ நீங்கள் வந்து ரெட்டத்தனையாக வருதுன்னு வச்சுக்கலாம், 2 மடங்காக பெருகுனாக்கா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எனக்கு வந்து பணம் போதுனாக்கா பணமாக கொடுத்துருவோம், லேண்டாக வேணால் நீங்கள் லேண்டாக பிளாட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லி கொடுத்தது. ஆனால் இப்பொழுது எப்படி பணம் கொடுப்பாங்க? இப்போ அவங்க வந்து நிறுவனம் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்களேன், இப்போ ஓடிட்டே இருந்தது, நடந்துகிட்டே இருக்குது, ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கோம், முதலீடுகள் வந்துட்டு இருக்கோம், அதில் வந்து பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. இப்போ முடக்கியாச்சு இதை நிறுவனத்தை முடக்கியாச்சு, நிறுவனம் முடங்கி இருக்குது. இப்போ குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்சுட்டு பாட சொன்னால் பாடுமா? மயிலை பிடிச்சி காலை உடைச்சிட்டு ஆட சொன்னால் ஆடுமா? இப்போ முடக்கியாச்சு. முடக்கினதுக்கு அப்புறம் அவன் பணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, பணம் இல்லை அவங்ககிட்ட இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஏலத்துக்கு விட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ ஏலத்துக்கு விட்றாங்கன்னு வச்சுங்களேன், ஏலத்துக்கு போகாதாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் வந்து சுப்ரீம் கோர்ட் சுல்தானுக்கு இருக்குது, நமக்கு இருக்குது, எல்லா சங்கத்தினருக்கும் இருக்குது, எல்லா முதலீடு பண்ணவங்க எல்லா சந்தேகம் இருக்குது. சரி, இப்போ ஏலத்துக்கு போகலன்னு வச்சுங்களேன், இப்போ நம்மளும் வேணாம்னு சொல்லிட்டோம், எங்களுக்கு பணம் தான் வேணும்னு நிற்கிறோம் வச்சுங்களேன், எங்கேருந்து கொடுப்பாங்க பணம்? அதனால என்ன, நாங்கள் எஸ்ஓபின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் எஸ்ஓபி கொண்டு போயிருவாங்க, எஸ்ஓபி கொண்டு இப்பொழுதும் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி தான் நடைமுறை நடந்துகிட்டு இருக்குது. எஸ்ஓபிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனால் முழு எஸ்ஓபியை பயன்படுத்தாமல் ஒரு சிலர் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, என்ன ஒரு சுந்தர் தியாகராஜன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, எஸ்ஓபி ஃபாலோ பண்ணது இப்பவும் போயிட்டு இருக்கு, ஏன் ஒரு எஸ்ஓபி கொண்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சா கரெக்டு தான். அது முழு எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணாமல் நீதியரசர் அடிக்க சொல்லுவார், ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆக்சுவலாக என்ன நடக்கணும்னாக்கா, என்ன நடக்கணும் நான் சொல்கிறேன். இப்போ பாண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த 61,458 பேரா அத்தனை கம்ப்ளைண்ட் புகார்களையும் கூப்பிட்டு 1.5 லட்சம் பாண்டுகிட்ட இருக்கு இல்லையா, இந்த 1.5 லட்சம் பாண்டையும் வெரிஃபை பண்ணணும். யார்? UOW. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கூப்பிட்டு வெரிஃபை பண்ண முடியும்? அவங்க ஒரு 20 பேர் 25 பேர் பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். 20 பேர் 25 பேர் தான் பண்ண முடியும். அப்போ வெரிஃபை பண்ணி எல்லாத்துக்கும் 61,500 பேருக்கும் வெரிஃபை பண்ணி 1.5 லட்சம் பாண்டை வெரிஃபை பண்ணி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். இதுதான் அதாவது முழுசாக அந்த எஸ்ஓபியை பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அட்டாச்மெண்ட் பண்ணணும், எல்லா சொத்துக்களையும் அட்டாச்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வேல்யூஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனுக்கு போகணும், ஆக்ஷனுக்கு போகணும். ஸோ அதனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்கிறக்காக தான் அவர் வந்து பைபாஸ் பண்ணுறாரு. நீதியரசர் என்ன பண்ணுறாரு, பைபாஸ் பண்ணுறாரு. பைபாஸ் பண்ணி நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம், எல்லா மூத்த குடிமக்கள்லாம் வயசானவங்க இருக்கிறாங்க, விளிம்பில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இது இப்போவும் எஸ்ஓபி தான் பயன்படுத்துகிறாங்க. ஷார்ட் சர்க்யூட் பண்ணி கொஞ்சம் எளிமைப்படுத்தி சீக்கிரமாக விரைவாக முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எம்எஸ்டிஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு காலகட்டத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நாளைக்கு நீதியரசர் வந்து லேண்டாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லேண்டாக தேர்ட் பார்ட்டி ஏலத்துக்கு வரல, தேர்ட் பார்ட்டி ஏலத்துக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு எடுத்துட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பணமாக கிடைச்சிடும். ஒரு 10%, 20%, 25%, 30% கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏலத்துக்கு போகலைன்னு என்று சொன்னாலோ அல்லது ரோட்டு ஓரமாக உள்ளலாம் எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மொராய் சிட்டி இந்த கோர்ட்டுக்கு முக்கியமான இடங்கள் மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாம் இப்போ ஏலத்துக்கு போகலை அப்படின்னாக்கா அதை வந்து நம்மளும் வேணாம்னு சொல்லிட்டோன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, யார் கொடுப்பாங்க? வெளியாலும் எடுக்கலை, நம்மளும் வேணாம் எங்களுக்கு பணம் தான் வேணும்னு சொன்னால் என்ன நடக்கும்?
நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 15 வருஷம் 20 வருஷம் நிலைமை தான் மித்த கம்பெனிகள் படி ஏற்பட்ட நிலைமை தான் இந்த கம்பெனிக்கு. ஆமாம், 554 கம்பெனிக்கு ஏற்பட்டு நமக்கு முன்கூடியே அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுனாக்கா நீதியரசர் வந்து இந்த மாதிரி பாருங்க நிலைமை வைக்க தயாராக இருக்காங்கன்னா அவர் நமக்காக பரிந்து பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். இல்லைன்னா அவருக்கே பேச முடியாமல் போயிடும். என்ன விஷயம், இப்போ வந்து நிறைய பாண்டு வந்து அன்கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை நம்ம சங்கம் ஒரு ஆலோசனை என்ன சொல்லுவோம்னு சொன்னாங்க, இப்போ வந்து வெரிஃபிகேஷன் சார் சொன்ன மாதிரி இந்த 1,50,000 பாண்டுகளையும் வெரிஃபிகேஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலை, நாள் கணக்கு ஜாஸ்தியாகும், வருஷ கணக்கு. இன்னும் வந்து சரியாக ஐஓடபிள்யூல கூட அதை வந்து கொண்டு வர்றதுக்கு காலதாமதம் ஆகும். ஆனால் இப்போ வந்து கன்ஃபார்ம்டு இது பாண்டுகள் இருக்குது. அதை வந்து அவங்களே அந்த எக்ஸல்ல போட்டு நமக்கு வந்து கன்ஃபார்ம்டுன்னு சிலதை சொல்லி வெப்சைட்லேயே வருது. அது ஓகே, அதுக்கு நீங்கள் வந்து நிலமோ பணமாக கொடுத்துடலாம். இந்த அன்கன்ஃபார்ம்டை மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணாக்க சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா சார்? ஆமாம், அந்த அன்கன்ஃபார்ம்டை மட்டும் கம்பெனி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணால் அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 சில்லர் தான் சொல்கிறாங்க. இந்த அன்கன்ஃபார்ம்டில் தான் பிரச்சனை இருக்குது. இந்த இல்லை அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது சார். ஏன்னா கிட்டத்தட்ட 16,000 பாண்டு, அந்த 16,000 பாண்டையும் ஏன் வந்து அன்கன்ஃபார்ம்டு போட்டிருக்காங்க தெரியுமா? அதில் ஒரு சின்ன சூட்சம் இருக்குது. சில லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பணத்தை வாங்கி மேலே கொடுக்காம இருக்காங்க. மெச்சூரிட்டிக்குன்னு கொடுத்த பாண்டுகளை வாங்கி வச்சுட்டு மெச்சூரிட்டி பணத்தை கம்மலேருந்து வாங்கி கீழே கொடுக்காம இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக தான் அது அன்கன்ஃபார்ம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 16,000 பாண்டு இருக்குது. 11,000 சொல்லாங்க, கோர்ட்டில் சொன்னது 16,000. 11,000 பாண்டுகிட்ட இருக்குன்னு சொல்லி நிறுவன தரப்பு சொல்லாங்க. ஸோ இது எப்போ கரெக்ட் பண்ணுவாங்க? இதெல்லாம் வெரிஃபை பண்ண இதுக்கே வெரிஃபை பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ அதனால தான் காலதாமதம் ஆகுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால் காலதாமதம் தவிர்க்கக்காக தான் நீதியரசர் வந்து இப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ணி போகிறாரு. அதனால நல்லா இருக்கும். இந்த அன்கன்ஃபார்ம்டு பாண்டு விஷயத்தை பொறுத்தவரை நம்ம செல்லமாக அழைப்போம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் சுல்தான் அழைப்போம் இல்லையா, அவருக்கு 7 பாண்டுமே 7 பாண்டு கிடையாது அவர்கிட்ட. கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய்க்கு பாண்டே கிடையாது அவர்கிட்ட. பாண்டு இல்லாமல் வெறும் லெட்டர் பேரில் தான் எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவருக்கும் அது சிக்கல் இருக்குது, எல்லாத்துக்குமே சிக்கல் இருக்குது. நாம் நிறுவனத்தோடு இணைந்து இருக்கிறனால நம்ம வந்து உறுப்பினர்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருவோங்கிறத நம்மளுடைய நிலைப்பாடு. சார் கூட ஒரு பாண்டு போய் ஏற்றுறதுக்காக. ஆமாம், இன்னைக்கு செக்ரட்டரிக்கே இன்னைக்கு பாண்டு, ஆமாம், அவர் 3 பாண்டு அவருக்கு ஏறாமதே அவருக்கு இன்னைக்கு வந்து ஏற்றி விட்டுருக்கோம். போன வாரம் நான் எனக்கு போனேன், உங்களுக்கும் ஏற்றி விட்டுருக்கோம். ஸோ அதனால் எல்லா நண்பர்களே எல்லோரும் அங்கே ஈஓடபிள்யூ போய் தான் முடிக்கணும் இதை. அதனால் வந்து எல்லோரும் ஈஓடபிள்யூக்கு போங்க, கண்டிப்பாக போய் தான். நாங்களே போயிருக்கோம். அங்கே எப்படி சார் சுமூகமாக செஞ்சு தராங்க, நல்லா சர்வ் பண்ணுறாங்க. ஈஓடபிள்யூ காவல்துறை வந்து நமக்கு நல்லா உதவி செய்கிறாங்க. சீனியர் மக்கள்லாம் போனாங்க, சீனியர் சிட்டிசன் போனால் உட்கார வச்சு அவங்க கம்ப்யூட்டரில் உடனே இமீடியட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ஒன்றும் கவலைப்படாங்க. போனீங்கன்னா மருந்து மாத்திரைலாம் எடுத்துகிட்டு போங்க. ஒரு அரை நாள் ஆகலாம். தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. டீ இருந்தாலும் கொண்டு போங்க, பக்கத்தில் டீ கடை தூரமாக தான் இருக்குது. ஸோ அதனால் தயாராக போங்க, மாத்திரையும் எடுத்துகிட்டு போயிருங்க. நிச்சயமாக வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் தோழர்களே இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. 12ஆம் தேதி அடுத்து நம்ம கேஸ் வருது. ஏலமும் குறிப்பிட்ட தேதியிலலாம் வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வீடியோ அவங்க அப்லோட் பண்ண உடனே நாம் வந்து எம்எஸ்டிசி வந்து நம்மகிட்ட வாங்கி நம்ம அதை வந்து குரூப்பில் எல்லா குரூப்லையும் நம்ம போடுவோம். சொல்லி தருவீங்களா சார்? அது ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுத்துருப்போம் நினச்சிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் ஊரா போய் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒன்றும் பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, தவறான முடிவுக்கு போயிடாதீங்க, நிறுவனம் கொடுத்துருவாங்க, சொத்து இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இப்போவும் இந்த எம்எஸ்டிசியில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஏலம் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஊரா போய் சொல்லலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அந்தந்த ஊர் நிறைய ஊருக்கு நம்ம போயிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கோம். அதே மாதிரி போய் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு நல்ல காரியம் செய்யுமே இதில் இருக்குது. இல்லை கோடை வெயில் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வயசான காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்க வேண்டியது மக்களுக்கு ஈஸியாக நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்ம சங்கம் வந்து எல்லா முயற்சியும் எடுத்து பண்ணுவோம். அதான் புரிஞ்சுதா? நன்றி சகோதர சகோதரிகளே, நன்றி.